திருக்குறள் கூட்டமைப்பின் துணைத் தலைவராக இருக்கேன். நான் பெண்ணாடம் பகுதி கடலூர் மேற்கிலேருந்து வந்திருக்கோம். இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு மகளிர் மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக நடைபெறுவதற்கு என் வாழ்த்துக்கள். என் பேர் ஆசை தம்பி, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம். நான் உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கோம். மகளிர் தினத்திற்கு ஒரு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறேன். சிறப்பாக இந்த வரவேற்பு நடத்தப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெற வாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம், என் பேர் அருள்முருகன். உலக திருக்குறள் கூட்டமைப்பின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவராக இருக்கிறேன். இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு கடந்த 2 வருடங்களாக சீரோடும் சிறப்போடும் மாவட்டம் வாரியாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களை போட்டு மகளிர் அணிகளின் பொறுப்பாளர்களாக போட்டு சிறந்த முறையில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையிலும் பொதுச் செயலாளர் தங்க ஆதிலிங்கம் அவர்களின் உறுதுணையோடு சீரோடும் சிறப்போடு நடந்து கொண்டு வருகிறது. மகளிரை சிறப்பிக்கும் வகையில் கடந்த மார்ச் 8ஆம் தேதி நடைபெற்ற உலக மகளிர் தினத்தை நாங்கள் மாவட்டம் வாரியாக சீரோடும் சிறப்போடும் அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கும் மகளிர்களை மாவட்டம் வாரியாக அழைத்து அவர்களை கௌரவித்தோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எல்லா மாவட்டத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று திருவண்ணாமலையில் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் மாபெரும் மகளிர் மாநாடை நடத்தி வருகிறோம். உலக திருக்குறள் கூட்டமைப்பின் உலக மகளிர் மாநாடு இன்றைக்கு திருவண்ணாமலையிலே ஆண்டாள் சிங்காரவேலு மண்டபத்திலே நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் மகளிருக்கு சிறப்பு செய்யும் வகையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாட்டிலே பல அமைப்பிலிருந்து மகளிர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற உலக திருக்குறள் கூட்டமைப்புடைய மகளிர் மாநாடு. இந்த மாநாடு மிகச் சிறப்பாக காலை முதல் மாலை வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டுடைய தலைவர் உலக திருக்குறள் கூட்டமைப்புடைய தலைவர் முனைவர் ஐயா ஞானமூர்த்தி அவர்களும், அதே போன்று ஒருங்கிணைப்பாளராக தமிழர் மாதா சம்பத் அவர்களும், பொதுச் செயலாளர் பேராசிரியர் தங்க ஆதிலிங்கம் அவர்களும், முனைவர் சென்ராஜ் அவர்களும், இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர் துரை அவர்களும், நீதா பழனிகள் உள்ளிட்ட அனைவரும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆசிரியர்கள், பல தமிழர்கள், திருக்குறள் அன்பர்கள் என்று பல்வேறு கலந்து கொண்டு ஏறக்குறைய ஒரு 1000க்கு மேற்பட்டோர் பங்கேற்கின்ற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த திருக்குறள் கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த மாநாட்டின் நோக்கமே திருக்குறளை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், திருக்குறளை உலக நூலாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கமாகும். அது மட்டுமின்றி பட்டி தொட்டியாக திருக்குறளை கொண்டு சென்று எல்லா ஊர்களும் எல்லா கிராமங்களிலும் இந்த திருக்குறள் கூட்ட கிளையை ஏற்படுத்தி அதன் மூலமாக திருக்குறள் நெறியை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டுமல்ல கல்லூரி, பள்ளி, பல்கலைக்கழகங்கள் போன்ற இடங்களுக்கும் பரவ செய்ய வேண்டும் என்பது உயிரே நோக்கத்தோடு இந்த திருக்குறள் மாநாடு இந்த கூட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு வெற்றி அடைய வேண்டும், இந்த மாநாடு சிறப்படைய வேண்டும் என்ற வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டின் மூலமாக இந்த உலக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று, உலக நூலாக அறிவிக்க வேண்டும் என்று என்னுடைய அவாவினை தெரிவித்து இந்த திருக்குறள் உலகத்திலே உலக பொதுமறையாகும், உலகத்திலே யாராலும் மறுக்க முடியாத பல்வேறு உண்மைகளை, வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லுகின்ற அற்புதமான ஒரு உலக நூல் இந்த திருக்குறள். அதை நாம் வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி திருக்குறளை வாசித்து நேசித்து சுவாசித்தால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறலாம் என்று சொல்லி இந்த திருக்குறளை போற்றுவோம், திருக்குறளை உயர்த்துவோம், திருக்குறளை உலகம் கொண்டு செல்வோம் என்று அவாவினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் எஸ்வி குமார். நான் ஓவியர், சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். திருக்குறள் உலக மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் மேலும் மேலும் சிறக்கணும். இதுல இன்னும் ஒரு முக்கியமா சொல்லணும் கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சேன். அப்போ இந்த திருக்குறளுக்கு அர்த்தத்தோடையும் திருக்குறளையும் செய்யாம ஒரு புது டிவைஸ்
வந்திருக்கு. அந்த டிவைஸ் அவர் காரில் போகும்போது போட்டு கேட்டாருன்னா இந்த குரலுக்கு இந்த அர்த்தம் அப்படின்றத அவர் கேட்டுக்கிட்டே போகலாம். உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பில் உலக மகளிர் தின விழா இந்த திருவண்ணாமலை நிகழ்கிறது. இந்த மாவட்டத்தின் சார்பில் மாநிலம் முழுக்க உள்ள நிர்வாகிகள், பல்வேறு இலக்கிய அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள், பக்கத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், வெளிநாடுகளிலிருந்து 3 சிறப்பு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவில் சிறப்பித்திருக்கிறார்கள். 100% மகளிராகவே சேர்ந்து இணைந்து நடத்துகிற இந்த விழா மகளிருடைய பெருமையை